ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் 14th February 2025 மார்க்கெட் அப்டேட்டை பார்க்கலாம். அப்புறம் ஸ்டாக்ஸில் இதெல்லாம் டாப் கெய்னர்ஸ், இதெல்லாம் டாப் லூசர்ஸ், எஃப்எஸ்டிஎஸ் இவங்கெல்லாம் வந்து எவ்வளோ க்ரோர்ஸ்க்கு ஸ்டாக்ஸை பை அண்ட் செல் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் கோல்டு எதுக்காக விழுந்துச்சு, எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மார்க்கெட் அப்டேட்டை பார்த்துடலாம். நிஃப்டி பார்த்திங்கன்னா 102 பாயிண்ட்ஸ் வந்து விழுந்துச்சு. ஸோ 14th February அன்றைக்குமே பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து 22,800 பிரேக் பண்ணிச்சு. ஸ்டில் வந்து மறுபடியும் ரெக்கவர் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து ஒரு தேர்டு டைமாக வந்து 22,800 அப்படிங்கிற அந்த சப்போர்ட்டை வந்து மார்க்கெட் வந்து டெஸ்ட் பண்ணுது. ஸோ இது மறுபடியும் வந்து பிரேக் பண்ணுறதுக்கான முயற்சியில் தான் இருக்கும். ஸோ டவுன் சைடு மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது மார்க்கெட்டில். ஸோ 22,800 பிரேக் ஆச்சுன்னா 21,800 வரைக்கும் மார்க்கெட் வந்து நியர் ஃப்யூச்சரில் போகிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஏன்னா மார்க்கெட் ஃபுல்லாகவே ஒரு நெகட்டிவிட்டி தான் இருக்குது. ஸோ எந்த விதமான பாசிட்டிவ் நியூஸும் இப்போதைக்கு இல்லை மார்க்கெட்டில். அப்புறம் டாப் கெய்னர்ஸில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பிரிட்டானியா இருக்குது, ஒரு 50 பாயிண்ட் வந்து ரேலியாக இருக்குது. நிறைய ப்ரோக்கரேஜஸ் வந்து இதுக்கு பைக்கால் கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதோட சிஎம் வந்து ரீசெண்டாக சேஞ்ச் ஆகிருக்கிறாரு. ஸோ அதனால் பாசிட்டிவாக கொஞ்சம் பிரிட்டானியா ரேலி ஆகிருக்குது. அப்புறம் ஐசிஐசிஐ பேங்க் பார்த்திங்கன்னா ஒரு 11 பாயிண்ட் வந்து ரேலி ஆகிருக்குது. ஐசிஐசிஐ ப்ரொடென்ஷியல் அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி அப்படிங்கிற ஐசிஐசிஐயோட ப்ரொடென்ஷியல் ஏஎம்சியை வந்து அவங்க லிஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா ஒரு நியூஸ் வந்துருக்குது. ஸோ அதோட இம்பேக்டில் வந்து ஐசிஐசிஐ பேங்க் வந்து ரேலியாக இருக்குது. ஏன்னா இவங்களும் வந்து அதில் வந்து ஒரு பங்குதாரராக இருப்பாங்க கண்டிப்பாக. அப்புறம் வந்து டாப் லூசர்ஸில் வந்து அதானி போர்ட்ஸ் இருக்குது, 48 பாயிண்ட் வந்து விழுந்திருக்குது. அதானி போர்ட்ஸில் வந்து ஒரு ரீசன்ட் ரேலிக்கு அப்புறமா வந்து ப்ராஃபிட் புக்கிங் போயிட்டுருக்குது. அப்புறம் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் பார்த்திங்கன்னா 11 பாயிண்ட் விழுந்து டாப் லூசர்ஸில் செகண்ட் இருக்குது. ரிசல்ட்டுக்கு அப்புறமாவே பார்த்திங்கன்னா பாரத் எலக்ட்ரானிக்ஸ் வந்து ஓரளவு நல்லாவே ரேலி ஆச்சுது. ரீசெண்டாக கூட அவங்களுக்கு சில ப்ராஜெக்ட்ஸ் கிடச்சதுனால கொஞ்சமாக அது ரேலி ஆச்சுது. மறுபடியும் வந்து அது விழுந்துக்கிட்டு இருக்குது ப்ராஃபிட் புக்கிங்னால். அப்புறம் எஃப்ஐஸை பார்த்தோம் அப்படின்னா 4,294 crore வந்து செல் பண்ணியிருக்கிறாங்க. 8வது கண்டினியூஸ் டேவாக செல் பண்ணுறாங்க. டேஸ் பார்த்திங்கன்னா 4,363 crore பை பண்ணியிருக்கிறாங்க. 8வது கண்டினியூஸ் டேவாக பை பண்ணியிருக்கிறாங்க. ஏற்கனவே ஒரு 70 crore வந்து அவங்க செல் பண்ணதை விட இவங்க அதிகமாக பை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ எஃப்ஐ செல் பண்ணிகிட்ருக்கிற வரைக்கும் மார்க்கெட்டில் வந்து ரெக்கவரி வந்து ரொம்பவே ஒரு எட்ட முடியாத ஒரு விஷயமாக தான் இருக்கும். எப்போ வந்து எஃப்ஐஎஸ் வந்து செல் பண்ணுறதை நிறுத்துகிறாங்களோ, இல்லை மக்கள் வந்து எஃப்ஐஎஸோட செல்லை வந்து ஒரு நான் ஈவெண்ட்டாக பார்க்குறாங்களோ, அதுக்கப்புறம் தான் வந்து மார்க்கெட்டில் ரேலி இருக்கும். பட் வந்து எஃப்ஐஎஸ் வந்து இந்த அளவுக்கு எல்லாத்தையுமே விற்றுட்டு வெளியே போகிறது வந்து மார்க்கெட்டுக்கு கண்டிப்பாக ஒரு நெகட்டிவான விஷயமாக தான் லாங் டேர்மில் வந்து பார்க்கப்படும். அப்புறம் கோல்டு பார்த்திங்கன்னா ஒரு 48 பாயிண்ட் விழுந்து 2,897 டாலர்ஸ் வந்து ஒரு அவுன்ஸுக்கு விற்றுட்ருக்குது. கோல்டு வந்து ரொம்பவே வொலட்டைலாக இருக்குது. ட்ரம்ப் வர எல்லா கண்ட்ரிஸ் மேலேயும் நான் டேரிஃப் போடுவேன் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசிகிட்ருக்கிறதுனால கோல்டு வந்து ரொம்பவே வொலட்டைலாக மேலே எங்கேயும் போயிட்டுருக்குது. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இது உங்களோட ஃபியூச்சர் ட்ரேடிங் செஷனுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் தவறாமல் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.